வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை காலி செய்த ஒத்த வீடியோ இனி வெளியில எப்படி தலை காட்ட முடியும்? தவேகாவினரை தற்குறி என்று சொன்னாங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு நற்பெயரை சேர்த்து தராங்களா, இல்லை நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்படி பேசுறவங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா என்ற விஷயமா நமக்கு தெரியல. மற்ற எல்லாரையும் விடவும் ஆளுங்கட்சிக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் உணர்ந்த மாதிரியே தெரியல. இந்த மாதிரியான தற்குறிகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. ஆபாசம் என்ன என்றே புரிந்து கொள்ளாத இந்த அற்ப பிறவிகள் இந்த வீடியோவை அவங்க குடும்பத்தினர் பார்த்தா கூட, ஏயா பொது வெளியில பேசுற ஒரு நாகரிகம் இருக்காதா? இப்படி எல்லாம் பேசி வீடியோ வெளியிடுறிய. திமுகவை எதிர்ப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்ற பொழுது இவ்வளவு ஆபாசமா பேசிதான் திமுகவை எதிர்க்கணுமா அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் கூட கேட்பாங்களே. அதெல்லாம் புரிந்து கொள்ளாம வாயில வார்த்தைகள் கூட தெளிவா வரல. ஆனா திட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்குது. விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசிட்டாங்க, கொலை மிரட்டல் விட்டுட்டாங்கன்னு சொன்ன பிறகு எந்த அளவுக்கு ஆதங்கப்படுறியோ, எந்த அளவுக்கு ஆவேசப்படுறியோ, அதே மாதிரி திமுக காரனை நீ ஆவேசமா பேசியிருக்கிறியே, அவன் ஆத்திரப்பட மாட்டானா? அவன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மாட்டானா? அப்புறம் திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்க தலைவர் சொன்னாரு, தமிழக அரசியல் களத்தில் 2 பேருக்கிடையே தான் போட்டின்னு சொல்லிட்டு. அவன் ஆபாசமா பேசுவான், நீ அவனை விட ஆபாசமா பேசுவீங்களா? அதில் தான் 2 பேருக்கும் போட்டியா? ஆனா திமுக காரனுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்குறி பேசிக்கக்கூடிய வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது, அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. சட்டசபையில எங்க அண்ணன் வந்தா கையை உடைப்பாட்டி ஒரு அப்பனு ஆத்தாவுக்கு பெத்தனா சட்டசபை கையை வச்சுப்பாளா? எங்க அண்ணன் மேல கையை வச்சுப்பாளா? பொட்ட தேவடியா பசங்களா? திமுக பொட்ட தேவடியா பசங்களா? கையை வச்சுப்பாளா? ஒரு திமுக இருக்க மாட்டாங்க, சரியா? எல்லாம் கேட்டு தாயோங்க அத்திக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோமே, நம்மளால செத்துவீங்க, சரியா? வந்துட்டாரு லண்டன்ல இருந்து குடிநீட்டு ஒரு காலை 8 மணி சொல்லிட்டு நைட் 8 மணிக்கு வாங்காரு. டே லூசு திமுக லூசு போயிடலா, நைட் 8 மணி தான் போட்டு இருந்துச்சு. உங்க கோணம் இருக்கா பத்தியா? மெண்டல் தானா பொம்மத்தாயி அவன்தா ஸ்டாலின். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? மரியாதைக்கு இந்த மரியாதைக்கு மரியாதை அவசியமே கிடையாது. அந்த வெண்ணை நைட் 8 மணி சொல்லியிருக்கான். இந்த மரியாதையை ஒரு இளவும் தெரியல. குடியா போயிருக்க காசு கொடுத்தா போய் உட்காந்துருது. காலை 8 மணி உட்காந்துருக்காங்க பைத்தகா தயலி. திமுக வச்சா நாய்களா? தேவடியா பசங்களா? ஏ ஸ்டாலினே, ஒன்னாட்டா சொன்னேன் ஸ்டாலின் நாய, அப்பதான் சொல்லுவேன் ஒன்ன. நான் பேச வைக்க பார்க்குறியா? டே உனக்கும் சரி, உன் மகளுக்கா பத்தியா பொம்பளை பொறுக்கி, உன் மகளுக்கா பத்தியா பாத்தியா பொம்பளை பொறுக்கி, அந்த நாய்க்கு தான் சேர்த்து சொல்றேன், சரியா? நீ எல்லாம் பேச வந்துட்ட ஓடியில இந்த இன்ன வரைக்கும் ஆளக்கான செத்துப்பாச்சு. திருத்து தேவையா பையன், போக்கு திருத்து தேவையா பசங்க திமுக நாய்க அசிங்கமான பேசுவாங்க. அவங்கெல்லாம் பச்சையா பேசுவாண்டா, போக்கு வந்துட்டானுங்க தேவையா பசங்க. வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோவுக்கு விளக்கம் வேண்டுமா? திமுக காரன் என்ன தப்பு பண்றானோ அதே தப்பு தான் இவங்களும் பண்றாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான், அவனை விட இவங்க பரவாயில்ல பழகுது. இவனே ஓரளவுக்கு மரியாதை பேசுறான் பழகுது. பொது மேடையில பேசக்கூடியவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஒருபடி மேல போய் ஆளுநரே ஆபாசமா பேசினான். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெண் என்றும் பாராம ஆபாசமா பேசினா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவனுக்கு இணையாக தமிழக வெற்றி கழகத்திலும் சில பேரை உருவாக்கிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த 3 நிமிஷ வீடியோவை பார்த்த பிறகு ஒன்று நாகரிகமான அரசியலுக்கு வாங்க, இல்லையா ஆளுங்கட்சியா இருப்பதுனால பொறுப்புணர்ந்து மக்களுக்கு சேவையாற்றுங்க. மற்றவரை விட உங்களுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குது. ஏற்கனவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வருத்தப்படுறாராம். ஏன் தெரியுமா வருத்தப்படுறாரு? அமைச்சர் பெருமக்களா இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், கட்சி நிர்வாகியா இருக்கலாம், ஆனா அவர் எதிர்பார்த்ததை விட தகுதி குறைவாக இருக்கின்றார்களாம். துறை சார்ந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற அறிவு குறைவா இருக்குதான்.
எந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவே இல்லையா. மக்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு துறை சார்ந்த விஷயத்தை அதிகாரிகிட்ட இருந்து எப்படி கேட்டு பெற வேண்டும், எதிர்கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நாம சட்டப்பேரவையில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் எப்படி நடந்துக்கணும் என்ற அடிப்படை புரிதல் இல்லாம ஏற்கனவே அமைச்சர் பதவியை பெற்றவர்கள் அத்தனை பேரும் தடுமாற்றத்துடன் இருப்பதனால அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வரலாமா என்று விஜய் நினைக்கிறாராம். ஆனா அமைச்சரவையில் கை வச்சோம்னா அணிமாறி விடுவார்கள், நமக்கு பெரும்பான்மை இல்லை, இரண்டாவது இடைத்தேர்தல் எப்போது நடக்கும் என்றே தெரியாது, அப்படி இருக்கும்போது இவங்க மீது கை வைக்கலாமா என்று தயங்கி கொண்டிருக்கின்றாராம் சட்டமன்ற உறுப்பினருடைய தகாத செயல். இரண்டாவது அமைச்சர்களுடைய போதிய திறனின்மை, அதனால ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறதாம். அதனால தகுதி வாய்ந்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு எப்பா இவங்களாம் தான் சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கை காட்டுடைய விளைவு கடைசியில இந்த அரசாங்கம் வேகம் எடுக்காம ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறதாம். பட்ஜெட்டுக்கு பிறகு பட்ஜெட் விளக்க கூட்டம் என்று ஒன்று போடுவாங்க. அந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்திலாவது மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாங்களான்னு பார்த்தா பேச மாட்டாங்க போல இருக்குதே, என்ன பண்ணலாம் என்று சொல்லிட்டு விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கடிந்து கொண்டாராம். உங்களுடைய எபிலிட்டியை நீங்க பெருக்கிக் கொள்ளவில்லை என்றால் கூப்பிட தான் போய் உட்காரணும். எந்த வாயால நம்ம சிஎமானமோ அந்த வாயாலே நீங்க அழிச்சிடுவீங்க போல இருக்குதே. மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாயால சிஎம் ஆனாரு, இப்ப வாயால பிஎம் ஆனும் அப்படின்னு நினைக்கிறாரு. பிஎம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு நினைக்கிறாரு. அதை எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது வட இந்தியாவில் வந்து நம்ம விஜய் அவர்கள் பற்றியான நேர்மறையான விஷயங்கள் பொய்யான தகவலை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இந்த ரூட் மாபியாக்கள் எந்த அளவுக்கு அது போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம தான் வந்து இன்னொரு சேனல்ல பேசியிருந்தோம். சந்திரசேகர ராவ்னு ஒருத்தர் இருக்காரு தெலுங்கானாவில், அவர் 2 முறை அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றாரு. அதன் காரணமாக இனி தெலுங்கானாவில் நம்மளை வீழ்த்துவதற்கு ஆளே கிடையாது. நம்ம அகில இந்திய அளவில் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவோம், தன்னுடைய மகளை தெலுங்கானாவில் முதலமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதற்காக தெலுங்கானா ராஷ்டிரிய சமுதி என்ற இருந்த கட்சி பேரை பாரத் சமுதி அப்படின்னு மாத்தினார். பாரத் ராஷ்டிரிய சமுதி, சமதிய சமுதியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சி பேரை மாத்தினார். மாத்திட்டு அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தாரு. சந்திரசேகர ராவ் தான் பெரிய ஆளுமை, 3வது அணியை உருவாக்குறாருன்னு சொல்லிவிட்டு அப்படி கட்டமைச்சாங்க. கடைசியில ஆட்சியை இழந்தாரு, கட்சி 2ஆ உடைந்தது, அவரும் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிட்டார். இன்னைக்கு சந்திரசேகர ராவ் எங்க இருக்காருன்னு தெரியல, அரசியலே பண்ண முடியாம வீட்டில் முடங்கி போயிருக்கின்றார். கட்சி மகள் கைப்பற்றி விட்டார்களா இல்ல 2ஆ உடைஞ்சு ஒரு பாதிய சந்திரசேகர வச்சுக்கிறாரு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்டேட் அரசியலை விட்டுட்டு சென்ட்ரல் அரசியலுக்கு ஆசைப்பட்ட சந்திரசேகர ராவுக்கு என்ன முடிவு கிடைச்சதோ அதே மாதிரி முடிவு தான் விஜய்க்கு கிடைக்கும் என்று இன்னொரு சேனல்ல பேசினோம். இப்ப என்னடான்னு பார்த்தா சந்திரசேகர ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பற்றியான பெருமைகளை எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது, ஆனா நமக்கு தான் ஆள்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு எலக்ட்ரானிக் துறையில முன்னணியில வந்துச்சுப்பா. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 44% எலக்ட்ரானிக் துறையில தமிழ்நாடு சாதித்திருக்குது ஏற்றுமதி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணியிருக்கின்றார்களாம். அதாவது 2024 2025 வந்து பாக்ஸ்கான் தொழிற்சாலை அப்புறம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 கம்பெனி காரணமாக உற்பத்தி பெருக்கம் அதிகரித்து வெளிநாட்டுக்கு நாம எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில முதல் இடத்துல தான் இருக்கிறோமா. அதுக்கு காரணம் நம்ம பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 2021 செமி கண்டக்டர் கொள்கையை கொண்டு வந்தாராம். அதன் மூலமாக நிறைய மானியங்கள் வாரி கொடுத்தாராம். அதனால உற்பத்தி பெருகிச்சான். சீனாவில் இருந்த ஐபோன் உற்பத்தி இந்தியாவுக்கு வந்துச்சான். அதனால ஏற்றுமதியானது அதிகரிச்சுதான். வந்த 70 நாள்ல எலக்ட்ரானிக் துறையில நம்ம விஜய் அவர்கள் சாதிச்சிட்டாரா? அதுக்கு என்ன சம்பந்தம்? வாயாலே நீங்க சிஎம் ஆனீங்க, வாயாலே பிஎம் ஆக போறீங்களா அப்படின்னு வந்து மாரிதாஸ் அவர்கள் கேட்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் பேசினா பிஎம் கூட ஆகலாம். ஆனா ஒரு சாக்கடை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்களே, அதெல்லாம் பேசிச்சுன்னா தமிழ்நாட்டிலே தவையக்காக கவுத்து விட்டுருவாங்க பொழுது. வேற என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தனியார் மருத்துவமனையில யாரு மருத்துவம் பார்த்தாலும் சரி பில்லு கட்ட வேண்டாம், அதுலயும் இறந்து விட்டார்கள் என்றால் மருத்துவமனையே பணம் கொடுக்கும், நம்ம விஜய் அவர்கள் சட்டம் இயற்றி விட்டார் அப்படின்னு அச்சு விடுறாங்க. ஆடா பாவீங்களா, இதையும் வட இந்தியாவில் இருக்கிறவங்க நம்புறாங்களாம். அது மட்டும் கிடையாது,
பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு அளித்து விட்டால் நடுத்தருவில் தூக்கு போடுறாங்களாம், இல்லையா கண்ட இடத்துல சுட்டு தள்ளுறாங்களாம். ஐயோ சாமி, இதையும் வட இந்தியாவில் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நார்த் இந்தியனே வந்து பாத்தீங்கன்னா நம்ப வைக்கிறாங்க இந்த ரூட்டு மாபியாக்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுபட போகுதுன்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில் ஏறி எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரல. 200 யூனிட் மின்சாரம் பிரின்னு சொன்னாரு. என்ன பிரியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மின் அளவீடு எடுத்ததுல குளறுபடியாம். அதனால என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் வழக்கமா கட்டுற கட்டணத்தை விட 300, 400, 1000, 500 சொல்லிட்டு அதிகமா கட்டணத்தை தான் கட்டியிருக்காங்க. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வழக்கத்தை விட அதிகமா மின் கட்டணம் வந்த பிறகு கொதித்து எழுந்தாங்க. அப்புறமேட்டுக்கு அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை கட்டிட்டீங்களா, அடுத்த முறை அதை கழிச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. மின் அளவீடு எடுப்பதில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு போச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றவே இல்லை. ஆனா புதிய சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்களா விளங்கிடும். நம்ம முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர், அங்கேயே ரேஷன் அரிசி வந்து கடத்தி இருக்கிறாங்க. அதையே அவரால் தடுக்க முடியல. பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்த உடனே கண்ட இடத்த சொல்றாங்களாமா, பொது இடத்துல தூக்கு போடுறாங்களாமா. பயங்கரமான ஆள். ரெண்டாவது, நாமக்கல் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம், அங்க குடிநீர் கேட்டு போராடுகின்றார்கள் மக்கள். எம்எல்ஏ வந்தே ஆகணும். எதுக்கு? குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எங்க எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, தெரியாமே ஓட்டு போட்டுட்டானுங்க பாவிங்க. ஆனா இப்போதாவது எம்எல்ஏ பாக்குறோம், தண்ணியில்னா கூட பரவாயில்ல எம்எல்ஏவை பாத்துக்கிறோம், அதுக்காக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவாங்க. இப்பவும் சரி, வழக்கம் போல 1 டன் அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் கடையும் பக்கத்துல 1 டன்னுக்கு மேலான கழிவுகளை தான் கொட்டி இருக்காங்க. இதெல்லாம் விஜய் கேட்க போறாரா? தடுத்து நிறுத்தினாரா? என்னன்னு தெரியல. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக நடக்கிறது டெல்லியில போராட்டம், அதுக்கு ஆதரவு. ராகுல் காந்தி கைது பண்ணதுக்கு கண்டனங்கள். ஆனா தமிழ்நாட்டில் யாராவது போராட்டம் பண்ணா கைது பண்றாராம். திமுக காரங்க கொதித்து எழுந்து விட்டார்கள். என்னையா ரெட்டை வேடம், அங்க ஆதரிக்கிற இங்க எதிர்க்கிற கைது பண்ற, கொள்கை எதிரிகளுக்கு எதிராக தானே போராடுறாங்க, இங்கேயும் அவங்களை ஆதரிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினோ கவலைப்படல. ஆனா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணி நீட்டில் ஏற்பட்ட குளறுபடிக்கு தீர்வு வேணும் என்று போராடி கொண்டிருக்கின்ற போது ஸ்டாலின் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே தமிழகமானது நீட்டுக்கு எதிராக தான் போராடிச்சு, இப்போதான் இந்தியா முழுவதும் உணர்ந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் நீட்டை தூக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தில சிந்து பாடி இருக்கின்றார். போராடுகின்றவர்களே நீட்டு வேண்டாம்னு சொல்லல, நீட்ல ஏற்பட்ட குளறுபடிதான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால நம்முடைய ராகுல் காந்தியுடன் தோல்ல தோல் போட்டுக்கின்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க, பிரதர் சொல்லிக்கிட்டு அந்த மனுஷனை குண்டு கட்டா கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நலம் விசாரித்திருக்கலாம், அரசியலும் கடந்து. ஆனா அரசியலையும் கடந்து கூட ஒரு எதிர்கட்சி தலைவருடைய நலத்தை பற்றி சிந்திக்காம இருக்குது திமுக. அந்த அளவுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிவிட்டு தான் முதுகுல குத்திடுச்சான். ஆனால் இனிமே காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் சரி, காங்கிரஸே இருந்தாலும் சரி, எக்கேர் கட்டு போனாலும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்கிறதாம். டெல்லியில் நடத்துகின்ற போராட்டமானது தமிழகத்திலும் அதிகரித்திருக்கிறதாம். தமிழகத்தில் நடக்கின்ற போராட்டம் தனக்கு எதிரான போராட்டம் என்று நினைச்சுக்கிட்டு நம்ம விஜய் அவர்கள் போராடுகின்றவர்களை கைது பண்றாங்களாம். திமுக காரன் கதறான். எப்படியோ ஒன்று ஆட்சியை பிடிச்சிடணுன்றதுக்காக என்னென்னவோ தில்லாலங்கடி வேலையை காட்டிட்டு இருக்காங்க திமுக காரங்க. இதுக்கெல்லாம் மயங்கவே கூடாது. கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். தூத்துக்குடி பக்கத்தில் விளாத்திக்குளம், அங்க புதுக்கடையும் என்று நினைக்கிறேன், அந்த ஊர்ல முட்டை போட்டுக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல. அந்த முட்டையில அவிச்ச பிறகு அதுல கோழி குஞ்சு இருந்திருக்கு. எந்த அளவுக்கு தரமான சத்துணவை நம்ம தமிழக மாணவர்களுக்கு தராங்க பாருங்க. இப்படி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நாரி போயிருக்குது. ஒருத்தன் கழிவுகளை தான் கொட்டுறான், அதையே கேட்க வக்கே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு. மாணவர்கள் உண்ணுகின்ற சத்துணவுல முட்டை போட்டா முட்டையில கோழி குஞ்சு வருது, அதை பற்றியும் கவலைப்படவில்லை. தன்னுடைய சொந்த தொகுதியில் அரிசியை கடத்துறாங்க, அதை பற்றி கூட கவலைப்படல. கேட்டா வாயாலே பேசி பேசி இந்தியாவுக்கான பிஎம்ஆ மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேக்கான நெரேட்டிவை அகில இந்திய அளவில் உருவாக்கிட்டு இருக்காங்களாம் தவேகா காரங்க. முதல்ல இங்க இருக்கின்ற தற்குறிகளை பொறுத்த வரைக்கும்
ஆட்சி கட்டல்ல இருக்கிறோம், நல்ல பெயருடன் வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு கட்சியை வச்சிருக்காங்கன்னா பாருங்க. இந்த மாதிரி ஆபாசமா பேசுறவங்க தட்டி தூக்கி உள்ள வைங்கப்பா, அப்பதான் கட்சி உருப்படும். வெளியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவால உங்க கட்சிக்கு பிரச்சனை இல்ல, திறனற்ற அமைச்சர்களாலும் இந்த மாதிரி வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடிய தற்குறிகளாலும் தான் இந்த ஆட்சிக்கு ஆபத்து. பார்த்து நடந்துங்க விஜய். நன்றி.